கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனம் 3வது பார்ட் சி கடைசி பார்ட்டை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 4:8 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லலாம். எனக்கத்தாசை வரும் பர்வதா நிராய கண்களை ஏறெடுப்பேன். எனக்கத்தாசை வரும் பர்வதம் நிராய கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து வானமும் பூமியும் படைத்த எனக்கடங்கா நான் மகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கடங்கா நான் மகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கத்தாசை வரும் பர்வதம் நிராய கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தளடவாட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தளடவாட்டார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரபகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரபகல் உறங்காரே. எனக்கத்தாசை வரும் பர்வதம் நிராய கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்த அகன்றிடினோம் நிலை மாறி புவி அகன்றிடினோம். மலைகள் பெயர்ந்த அகன்றிடினோம் மாறிடுமோ அவர் கிருபையினாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபையினாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கத்தாசை வரும் பர்வதம் நிராய கண்களை ஏறெடுப்பேன். பல பக்கத்தில் நிழலவரே வலுவாது காப்பவர் அவரே. பல பக்கத்தில் நிழலவரே. சூரியன் பகலில் சாந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சாந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கத்தாசை வரும் பர்வதம் நிராய கண்களை ஏறெடுப்பேன். தீங்கம் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். தீங்கம் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பரை இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பரை இது முதலாய். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். மாரிக்கனி டாக்டர் மாரிக்கனி பிரைஸ் லார்ட். ஜானகி அம்மா பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். நம்ம செய்திக்குள்ளே கடந்து செல்கிறோம். வாசிப்போமா? யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனம். நம்ம 3 பார்ட்டா பார்க்கிறோம். 2 முடிச்சாச்சு. இன்னைக்கு கடைசி பார்ட்டை பார்க்கிறோம். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு ஆலோசனை. தேவனிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேர்வார். இது ஒரு தலைப்பு நம்ம தியானிச்சாச்சு. 2வது பாவிகளே. நேற்று பார்த்த பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரிங்கள். பாவியாக இருக்கிறவரை எப்படி பரிசுத்தர ஆண்டவர் மாத்திராங்கிற நான் ப்ராசஸ் காமிச்சு. இன்னைக்கு நாம பார்க்கறது இரு மனம் உள்ளவர்களே. போதகர்களை பார்த்து சொல்றாரு, இரு மனம் உங்களுக்கு இருக்குங்கிறார். ஒரு மனம் மட்டும்தான் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு முன்னாடி இருக்கணும். நம்மள ஒரு பாதையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பாதையில் நம்ம போயிட்டே இருக்கணும். வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. ஒரு பக்கம் ஒரு அட்ராக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். நேராக நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நம்ம ஓடிக்கொண்டே இருக்கணும். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஆனா இங்க நடக்கிறது இருமனவர்களே, உங்கள் இருதயங்களை முதல்ல கையை சுத்திகள், இருதயத்தை பரிசுத்தப்படுத்து. 2க்கு வித்தியாசம். கைகள் வேற, இருதயம் எல்லாத்துக்கும் அடிப்படை இருதயம் தாங்க. இந்த இருதயத்தை ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஏன் இருதயத்தை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருதயத்தை குறித்து மிக 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 அருமையான ஒரு சம்பவத்தை காமிக்கிறார். வாசிப்போமா? மார்க் எடுத்துக்கொள்ளுங்கள். இருதயத்துல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நாம சொல்லல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மார்க் 7வது அதிகாரம் 19வது வசனம். அதற்கு அவன் இருதயத்திலே போகிறது மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து புறப்படுகிறது மனுஷனுக்கு. இருதயம் மனுஷருக்குள்ள இருந்து புறப்படுகிறதே மனுஷனுக்கு. மனுஷனுடைய இருதயத்திற்குள்ள என்ன வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எப்படி என்றால் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகளும் பொல்லாத சிந்தனைங்கிற ஒரு சிந்தனை. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிறார். நம்ம அவருடைய பிள்ளைகளா மாறியாச்சு. அவரை சந்தோஷப்படுத்துறது நம்முடைய ஒரே நோக்கமா இருக்கணும். நமக்கு இருதயத்திலிருந்து வர்ற ஒவ்வொரு பிரச்சனையும் இப்போ அதை வாசிச்சா டைம் ஓடி இது என்ன செய்யும், ஒரு மனுஷனை திட்டு. அதனாலதான் ஆவியானவர் மிக மிக தெளிவாக யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனத்துல இருமனம் உள்ளவர்களே, என்ன சொன்னார், விபச்சாரர்கள் விபச்சாரக்காரிகளே சொன்னார். அதுக்கு முன்பு பிரியமான சகோதரனார். இப்ப அடுத்த ஒரு கடினமான வார்த்தை யூஸ் பண்ணுகிறாரு, இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயத்தை பரிசுத்தம். இருமனம் உள்ள ஒரு நபரை நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். நிறைய பேர் இருந்தாங்க, இருந்தால் ஒரு நபர் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். வாசிப்போம். என்னாகமம் 24வது அதிகாரம். பீலியாம். பீலியாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் சொல்லியிருக்கேன். ஒரு நம்ம திரும்ப சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த பீலியம் ஒரு யூதன் கிடையாது. இவன் வாழுகிற தேசம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னாகமம் 22வது அதிகாரம் மோவாபியர். 22:4 மோவாபியர்ங்கிற ஒரு மோவாபியரத்தில் இருக்கிறார். வால்யூம் நல்லா இருக்கு. வெரி குட், தேங்க்யூ. நீங்க சொன்னாப்புல கழுத்துல மாட்டியாச்சு. ரைட். இவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெல்கிசேதேக் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை ஆசித்த ஒரு மனிதர். இவர் எருசலேம் உடைய ராஜா. இதுக்கு 2 ஆசிரியத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஒன்று ஆசாரியர் பிளஸ் ராஜா. இவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறார். ஒரு ராஜா வேலையை மட்டும்தான் செய்ய முடியும், அவன் ஆசாரியன் வேலை செய்ய முடியாது. அப்படி செஞ்சா ஆண்டவர் கோபம் வந்துடும். சவுல் அப்படி செஞ்சு ஆண்டவர்கிட்ட பல்பு வாங்கிட்டார். லோக்கல் லாங்குவேஜ் பல்பு வாங்கிட்டார். ஆனா இந்த மெல்கிசேதேக் மாத்திரம் ஆண்டவர் 2 ஆசிரியத்தை கொடுக்கிறார். அந்த சந்ததியில வந்தவர் தான் இவர் எருசலேமில் இருந்து அவங்க நகர்ந்து 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 எங்க வந்துட்டாங்க, மோவாபியர் தேசத்துக்கு வந்துட்டாங்க. இவர் ஆண்டவர்ல அந்த உறவு கண்டினியூஸா இருக்கும். அதாவது எப்படி ஒரு கிறிஸ்தவன் எந்த இடத்துக்கு போனாலும் அங்க அவன் ஜெபம் பண்ணுவான், பைபிள் வாசிப்பான். அது மாதிரி இவங்க சந்ததி வந்து இவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இவருக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்குறார். ஒருத்தருக்கு ஒரு கிஃப்ட் இருக்கும். மரியாள்னு ஒரு அக்கா இருக்கா. மரியாளுக்கு தெரிஞ்ச நம்பர், ஃபோன் நம்பர் உலகத்துல யாருக்கும் தெரியாது. கட்டா 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 கட்டான்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னுடைய ஃபோன் நம்பரே தெரியாது. அதை எழுதி பின்னாடி என் ஃபோனில் பின்னாடி சொல்லி வச்சிருப்பேன். யாராவது உங்கள் நம்பர் என்ன கேட்டால் காமிச்சிருக்கேன், பாருக்கியா இதுதான் என்னுடைய நம்பர். இப்போ ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபையை கொடுக்குறார். அப்போ இந்த பீலியாமுக்கு ஆண்டவர் கொடுக்குற கிருபை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ யாரும் ஆசீர்வதிக்கணும். நீ ஒருத்தனை ஆசீர்வதிச்சிட்டியா, சூப்பர், அவன் ஆசீர்வதிக்கப்படும். அதே நேரத்தில் நீ ஒருத்தனை சபிச்சிட்டா அவன் சபிக்கப்படும். இப்போ என்னாகமம் 24வது இருமனம் உள்ளவர். இருமனம் இருந்துச்சு. எப்படி இருமனம் இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 24வது அதிகாரம் 1 வசனம், இவர் தேவன் கூடயே இருப்பாரு, குறி சொல்லவும் போயிடுவார். முந்தி செய்து வந்த போல நிமித்தம் பார்க்க போகாமல் அங்க போறதை நிப்பாட்டிட்டு எங்க வந்துட்டார்னா, வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்தபடியே இஸ்ரவேலின் தன் கோத்திரத்தின் பாளையம் என்கிறத பார்த்தான். தேவ ஆவி அண்மையில் வந்தது. ஆவியான வந்த உடனே இதுக்கு என்ன கிடைச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த ராஜா சொல்லலாம் கேட்க மாட்டேன், ஆண்டவர் சொல்றதை மட்டும் நான் கேட்பேன். அப்படி ஒரு வைராக்கியம் உள்ள வந்துருக்கணும். ஏன்னா கண்களுக்கு முன்னாடி அப்படி ஒரு படத்தை காட்டுறாங்க, தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். அது என்ன பார்ப்போமா? 3வது வசனம், என்னாகும் 24:3, இருமனம் உள்ளவர்களே ஆண்டவர் சொல்றாரு. இவனுக்கு இருமனம் இருக்குது, இதுல எதுல இருந்திருக்கணும் இதை விட்டுறக்கூடாது. அதான் நம்ம நீ பார்க்கறது. அப்பொழுது 4வது வசனம், தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும் பொழுது கண் திறக்கப்பட்டவன் விளம்பர. ஒரு பெரிய தரிசனத்தை பார்க்கிறார். இது நடக்கிற காரியம். யோவான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். என்ன தரிசனத்தை பார்க்கிறான்னா, பரலோக தரிசனத்தை பார்க்கிறார். பார்த்த உடனே அப்படி முகம் குப்புற விழுந்துறார், நாடி நார்மலா ஆடி. அந்த மாதிரி இந்த பீலியாமுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாரு. இப்ப ஆண்டவர் 2 பாதையை காட்டுறார். ஒன்னு வலதுபுறம், இன்னும் இடதுபுறம். நீ வலதுபுறமும் போகலாம், இடதுபுறம் போகலாம். நீ என்னுடைய பிள்ளைகள் நீ சபிக்க வச்செல்லாம் ஆசிர்வதிக்கலாம்.
ஆனா நீ சபிக்க கூடாதுன்னு தெளிவாக சொல்லிட்டு இப்ப ஆண்டவர் அவனை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு தரிசனத்தை காட்டுறார். ஏன்னா அங்க பாருங்க 24வது அதிகாரம் 10வது, அப்பொழுது பாலாக் ராஜா பீலியாம் மேல் கோபம் உண்டவனாக கையோடு கை தட்டி, என்ன அறிவில்லை அவனுக்கு, தட்டுறான், கை தட்டுறான்னு அர்த்தம், கவரே மிரட்டுற, கோபம், என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்தளிப்பேனா, நீயோ இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதித்த, ஆகையால் உன் இடத்துக்கு ஓடிப்போ, உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் என்றேன், நீ கனமடியாபடி கர்த்தர் தடுத்தார் என்றார். இப்ப ஒரு கோபம் வந்துச்சுனாலும் ஆண்டவருக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருகிறதுக்காண்டி ஆண்டவர் அந்த பீலியாமுக்கு ஒரு தரிசனத்தை காட்டும். தரிசனத்தை பார்த்தா தான் நமக்கு தெரியும் எவ்வளவு பெரிய தரிசனத்தை அவனை கொடுத்த ஆரம்பிச்சு. 5வது வசனம் 24:5 என்னாகமம், யாக்கோபே யாருங்க? இஸ்ரவேலுடைய முற்பிதா, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமா இருக்கேங்கிறார். அந்த தேவன் தான் யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகும். கூடாரம், வாசஸ்தலம். கூடாரங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்பரரி பிளேஸ். இது என்னுடைய கூடாரம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1 வசனத்துல கூடாரம், நம்முடைய பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட பரலோகத்திலே நித்திய வீடு நமக்கு உண்டு என்று நாம் அறிந்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:1. அதுதான் அங்க பாக்குறோம், உன் வாசஸ்தலங்கள். அப்ப யாக்கோபே, எத்தனை ஏமாத்துறவனே, எல்லாரும் ஏமாத்துவ, ஆனால் நீ இருக்கிறது கூடாரம், ஆனா நீ போகிற இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவோ அழகான, இந்த எவ்வளோ அழகான வாசஸ்தலத்திற்கு போகணும்னா இஸ்ரவேல் மக்களை சபிக்க கூடாது. அதனாலதான் ஆண்டவர் ஒரு அருமையான தரிசனத்தை காமிச்சார். அடுத்து பாருங்க, அவைகள் 6வது, பரவி போகிற ஆறுகளை போலவும். பரவி போகிற ஆறு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2க்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு குளத்துல தண்ணி இருக்கு, ஒரு பாண்ட், அந்த தண்ணி அங்கேயே தங்கி இருக்கும், கொஞ்சம் நல்லா வாடி இருக்க ஆரம்பிச்சு, மேல பாசம் மாறும். ப்ராக்டிக்கலா நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் கொஞ்சம் ஸ்விம்மிங் கத்துக்கிட்டு இருக்கனால ஒரு ஸ்விம்மிங் பூலை எவ்வளவு மெயின்டைன் பண்றது கஷ்டன்றது அவங்களுக்கு தான் தெரியும். குளோரின் அப்படின்னு ஒரு கெமிக்கலை உள்ள போட்டுருவாங்க. இந்த குளோரினை போட்டாச்சுன்னா என் கையெல்லாம் பிளாக்கா மாறிடுச்சு. நான் கேட்கலாம், நீ வெள்ளையா இருந்து கருப்பா இருந்த என்னைய அவனுக்கு பிரச்சனை சொல்லி, அந்த கெமிக்கல் ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் கெமிக்கல், நம்ம உடம்பு அப்படியே தோலையை தின்றுது. ஆனா அந்த குளோரின் போடலைன்னா ஒரு பச்சையா ஒரு பாசி பிடிச்சு, அப்ப அந்த பாசி பிடிச்சாச்சுன்னா அங்க ஸ்விம் பண்ண முடியாது. இப்ப ஸ்விம் பண்ணுறதுக்கு என்ன தேவை? ஒண்ணு குளோரின் போடணும், இல்ல தண்ணியை மாத்திக்கிட்டே இருக்கும். இங்க அந்த பிரச்சனையே இல்லை. ஏன்னா இது நதி, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானுங்கிற நதியை பார்க்கறாங்க. அவைகள் பரவி போகிற ஆறுகளை போலவும் நதி ஓரத்தில் உள்ள தோட்டத்தை போலவும். நதி ஓரத்திலே உள்ள தோட்டம், சங்கீதம் 1வது அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா, அவன் தன் காலத்திலே கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் நதி ஓரத்துல நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறான்னா, நீ என் பிள்ளைகளை சபிக்கக்கூடாது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அப்படி சொல்லி இந்த தரிசனத்தை காட்டுறாரு. கர்த்தர் நாட்டில சந்தன மரத்தை போல். கர்த்தர் நாட்டில சந்தன மரம். இந்த சந்தன மரத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அத எல்லா மரத்தை போலதான் இருக்கும். அதுல வாசனையே வராது, ஒண்ணு வராது. கிட்ட போய் என்னதான் மோந்து பாருங்க, வாசனை வராது. ஆனா ஒரு பாடும் வழியாக போகுது, அதை வெட்டி காயப்பட்டுறாங்க. காயப்பட்டு அதுக்கு தண்ணி சத்தெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் அதை எடுத்து உரசுறாங்க. உரச இந்த சந்தனம் அப்படியே ஒரு ஃப்ளேவர் வந்துகிட்டே இருக்கு. அதுபோல ஆண்டவர் சொல்றாரு, அப்பா பிலியாமே, எனக்கு தெரியும் ராஜா உன்னை இம்சை பண்ணுவான், உன்னை சபிக்க சொல்லுவான், ஆனா நீ எப்படி இருக்கணும்? சந்தன மரத்தை போல இருக்கணும். கர்த்தர் நாட்டின சந்தன மரம். உன்னைய தெரிந்து கொண்டார், உனக்கு விசேஷமான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இருமனம் மட்டும் உனக்கு வேண்டாம், ஒரே ஒரு மனம் இருக்கணும். அது எனக்கு என் பிள்ளைகள் நீ ஆசீர்வதிக்கணும், அவ்வளவுதான். தண்ணீர் அருகே உள்ள கேதுரு வெளிச்சத்தை போடுங்க. தண்ணீர் அருகே உள்ள கேதுருனா, கேதுரு மரம் ஸ்ட்ராங் மரம். இந்த மரத்துல தேவாலயத்தை கட்டுறாங்க, இரமான மரம்.
ஆனா அது தண்ணீர் தேவை. அந்த தண்ணீருங்கிறது பரிசுத்தாவியானுடைய நதி. அது பாருங்க, அவர்களுடைய நீர் சாலையிலிருந்து தண்ணீர் பாயும். இந்த தண்ணீர்ங்கிறது ஒரு வாழ்வு ஆதாரம். எந்த இடத்துல நீங்க பாருங்கனாலும் எங்க தண்ணீர் அதிகமா இருக்கட்டும், அது நைல் நதியாக இருக்கட்டும், யூப்ரட்டிஸா இருக்கட்டும், அந்த நதி ஓரத்துல மக்கள் அப்படியே அழகா வளர்ச்சி இருக்கும், குரோத் இருக்கும். அவற்றை வித்து திரளான தண்ணீர்கள் பாயும். வித்து ஆண்டவர்கள் வித்தை காட்டுறாங்க. நான் உங்களுக்கு ஒரு செய்தி வச்சிருக்கிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்து, ஸ்திரியின் வித்து. நேற்று நான் சொன்ன தோட்டக்காரர் செய்தி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. தம்பி எபனேசர், நீ இருக்கையான்னு எனக்கு தெரியல, உன் படம் தான் இருக்குது, இருக்கையா இங்கே போயிட்டான்னு தெரியல. நீ இருந்தால் நீ தயவு செய்து தோட்டக்காரங்கிற செய்தி நான் நேற்று போட்டது யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டேன், நீ இதை பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் நான் ஸ்பெசிஃபிக்கா தம்பிக்கு மாத்திரம் எபனேசருக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபனேசர் வந்து ஒரு வக்கீல் படிச்சுட்டு இருக்காரு. ஒரு டைம் கம்மியா இருக்கும், ஆனாலும் டயத்தை ஒதுக்கணும். ஒதுக்கி அதை செய்யும்போது அதுக்கு ஒரு விசேஷமான ஆச்சரியத்தை ஆண்டவர் கொடுப்பார். பாருங்க, அவர்களுடைய ராஜா ஆகாதை பார்க்கலும் உயர்வான், அவன் ராஜ்யம் மேன்மை அடையும். தேவன் அவர்களை ஈத்திலிருந்து புறப்பட பண்ணினால் காண்டாமிரத்துக்கு ஒத்த பலன் உடையவர்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி 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 ஆண்டவர் சொல்லுகிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பலன் வேணும். என்ன பலன்னா, என்னை ஆசீர்வதிக்கிற பலன். சரி, இப்ப நான் இரு மனத்துல ஒரு மனிதன் நான் உங்களுக்கு தெளிவா காமிச்சிட்டேன். அப்ப இந்த இஸ்ரேல் மக்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு விசுவாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, இரு மனம் உள்ளது போதகர்கள். ஆனா ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு கேட்டேன், ஏழைகளை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? யாக்கோபு 2வது அதிகாரம் 5வது வசனம், இருமனம் உள்ளவர்களே, ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யம். தரித்திரங்கிறது நமக்கு பிடிக்காது. நமக்கு பணம் வேணும். பணங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். நம்ம அது பின்னாடி போகக்கூடாது, அது நம்மளை தேடி வரும், சந்தேகமே இல்லை. இப்ப நம்ம ஒரு சில வசனங்களை இந்த இருமனம் உள்ள மனிதர்கள் கைகளை பரிசுத்தப்படுத்துறத கான்செப்டை பைபிள் தான் நம்ம பார்க்கணும். வேகமாக நம்ம பார்ப்போம். முதல் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 51வது அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் 51:6. இதோ உள்ளத்திலே உள்ளவர் இருதயம், உள்ளத்திலே உண்மையா இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தின் ஞானத்தை எனக்கு தெரியுது. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்தமாக்கும், அப்பொழுது நான் சுத்தமாகும். ஈசோப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து கிளம்பும் பொழுது அந்த ஈசோப்பினுடைய கொழுத்துனாலதான் ரத்தத்தை எடுத்து பூசணும். அப்படிப்பட்ட ஒரு நாளை சுத்திகரிக்க சொல்லுகிறார். எதற்காக? இந்த இருதயத்தை சுத்தம். எனக்கு இரு மனம் வரக்கூடாது. பத்சேபால பார்த்தோன்னே பின்னாடியே நான் போயிடக்கூடாது. எனக்கு ஆண்டவர் இருக்கிறார், நான் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணணும்னு அவர் நினைக்கணும். சரி, 51:10. தேவனே சுத்த இருதயத்தை சிருஷ்டியும். கிரியேட் பண்ண சொல்றாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சார், 7வது நாள் ஓய்ந்திருந்தார். ஆனா இப்ப எதை சிருஷ்டிக்கிறார்னா, புது மனுஷரை சிருஷ்டிக்கிறார். 2000 முன்னாடி நான் பழைய மனுஷன், என்னைய பார்த்தா நீங்க ஓடியே போயிடுவீங்க, அவ்வளவு மோசமானவன். ஆனா இன்னைக்கு என்னை ஒரு போதகராக்கி ஒரு புதிய இருதயத்தை எனக்கு சிருஷ்டிச்சிட்டார். இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டுடைய காரியம் இருக்கு. நாளைக்கு புதன்கிழமை ஒரு 12 மணிக்கு இன்னைக்கு 7000 பண்ணையில போய் ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் லீவ் எடுக்க போறேன். அப்ப ஆண்டுடைய ஊழியத்தை செய்துட்டு சுட சுட விருந்தினர் வந்து 7000 விருந்தினர் வந்து நான் ஊருக்கு போறேன். அப்ப இந்த இருதயத்திற்குள்ள என்ன இருக்குன்னா, ஆண்டுடைய காரியம் இருக்குது. இப்ப நான் போற கொடைக்கானல், ஒரு காலத்துல துணிகரமாக பாவம் செய்யறதுக்கு நான் போன இடத்துல இப்ப அதே ஊர் தான், ஊர் மாறல, நான் அதே ஆள் தான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, தேவனை சுத்த இருதயத்தின் சிஸ்டம் நிலைவரமான ஆவியை. நிலைவரமான ஆவினா அது போகக்கூடாது. கொடைக்கானலுக்கு போனாலும் ஆண்டோடைய பிள்ளையா இருக்கணும், எகிப்துல இருந்தாலும் ஆண்டோடைய பிள்ளையா இருக்கணும். சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 2வது அதிகாரம் 13வது. ஆண்டவர் சொல்றாரு, இவங்கள்ட்ட என்ன பிரச்சனைங்கிறத காட்டுறாரு.
2:13. என்ன பிரச்சனை? இப்போ நான் ஒரு டாக்டர், என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா வந்த உடனே ஸ்கேனர் தூக்கி காட்டுறாங்க. ஸ்கேனர் சார், ஸ்கேனை பாருங்க சார், ஸ்கேனை பாருங்க. என்ன விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே உன் பிரச்சனை என்னன்னு சொல்லிப்பாரு. சார் ஸ்கேனை பாருங்க சார். அதே உனக்கு என்ன செய்யும் போது எனக்கு சொல்லப்பா உன் பிரச்சனை. அப்படியா சார், எனக்கு குறுக்கு சார். எவ்வளோ நாள்? அது 5 வருஷம் ஆகுது சார். அப்படியே அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிட்டு பிறகு ஸ்கேனை பார்க்கணும். அது மாதிரி இங்க ஆண்டர் ஸ்கேன் போட்டு காட்டுறாரு. என் ஜனங்க இஸ்ரேல் மக்கள் தான், அது சந்தேகம் இல்லை. 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாக்கி என்னை விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாக்கிய வெடிப்புள்ள தொட்டியில் விற்கிறதுக்கு முன்னாடி போயிட்டாங்க. இவங்க மனசுல 2 பேர் இருக்காங்க. என் ஜனங்கிறார், ஆண்டவருடைய ஜனம் அவருக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஆனா இவங்க என்ன செய்வாங்க? விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால யாருக்கு கஷ்டம்னா ஆண்டவருக்கு தான் பிரச்சனை. இவங்களுக்கு பிரச்சனைமா ஆண்டவருக்கு வரணுமா? பிரச்சனை ஆண்டவருக்கு வந்துருச்சு. 7வது அதிகாரம் 18 ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்திலிருந்து வேதனையோடு சொல்லுகிறார், இருமனம் உள்ளவர்களே, ஐயா நீ என்னைய விட்டுட்ட, ஜீவ தண்ணீரை விட்டுட்டு வெடிப்புக்கு போயிட்ட. அதனால எனக்கு மனமடி உண்டாக அந்நிய தேவர்களுக்கு வானபலி வார்க்கிறார்கள். அவர்கள் வானராக்கிக்கு பணியாரங்களை சுற்றுவதற்கு பிள்ளைகளை விறகு போக்கணும். பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள், ஸ்திரீகள் மாவு பிசைகிறார்கள். ஒரு குடும்பமா சேராங்க. குடும்ப ஜபம் பார்த்திருக்கோம். இது குடும்பமாக ஆண்டவரை விட்டுட்டு வானராக்கிக்கு என்னெல்லாம் அவங்க செய்யறாங்கன்னு பாக்குறாங்க. அதனால ஆண்டவருக்கு மனமடி வருது. மனமடி வந்தாலும் பின்னாடி என்ன வருது பாருங்க, இதோ என் கோபம் என் உக்கரகம். அவனுடைய கோபம் வராம இருக்குன்னா இரு மனத்துல இக்கரத்தை தூக்கி போட்டுட்டு ஆண்டவரை மாத்திரம் நம்ம பிடிச்சுக்கணும். ஆண்டவர் ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. ஆஃபர் என்ன நம்ம பார்ப்போம். ஆஃபர்னா தெரியுமா உங்களுக்கு? என் மனைவி ஒரு துணி கடைக்கு போயிருக்காங்க. அங்க வெளியில் ஒரு பேக்கை தொங்க போட்டிருக்கேன். இதை கேட்டிருக்கேன், இந்த பேக் வாங்குறதுக்கு நான் எவ்வளவு துணி வாங்கணும், ட்ரெஸ், இந்த ஷர்ட் வாங்குறது தான். அவன் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி நீங்கள் 4 ஷர்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு பேக் ஃப்ரீ. ஒரே சந்தோஷம். ஆஃபர். இந்த பேக் அவன் தொங்க போடலாம், அவன் உள்ளே போயிருக்க மாட்டான். அதுபோல் ஆண்டவர் ஒரு ஆஃபர் கொடுக்குறார். என்ன ஆஃபர்னு பார்ப்போமா? இது பேக் கிடையாது. எசேக்கியேல் 18வது அதிகாரம் 31 18:31. நீங்க துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகத்தையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியும் உண்டு பண்ணிக்கொள்ளுங்க. ஆஃபர். இந்த துரோகத்துல நான் மறந்துடுவேன், இதெல்லாம் கணக்குல வச்சுக்கிட மாட்டேன். ஆஃபர்ல என்ன இருக்குது? இதுதான் ஆஃபர். ஆனா உங்களுக்கு என்ன தேவை? புது இருதயம் புது ஆவி. இது எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 36வது அதிகாரம் 26. எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, அப்ப பெஸ்ட் ஹார்ட்டை கொடுக்குறீங்க. இந்த ஹார்ட்ல வெடிப்புள்ள தொட்டி வர முடியாது, விக்கரகம் வர முடியாது, யாரையும் சபிக்க முடியாது, ஆசிரியக்க மட்டும் தான் முடியும். அது ஒரு ஆவி. அது ஒரு ஆவி உள்ள வந்து உட்காரத்துக்கு தேவைன்னா ஒரு புதிய இருதயம். உங்கள் நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்களுக்கு நீக்கி சதையான இருதயம். சதையான இருதயம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் கொடுக்குற ஆஃபர். இந்த இருதயம் தான் எல்லாத்துக்கும் இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்ட முன்னாடி எந்த நேரம் எங்க போய் பாவம் செய்யலான்னு இருக்கேன். ஆனா இப்ப என்னுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், வார்த்தையை சொல்லணும். அடுத்து ஒரு 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 சூப்பரான செய்தியை வச்சிருக்கிறேன், அதை உங்களுக்கு நான் சொல்றேன். பிசாசுடைய தலை. இதெல்லாம் எனக்கு கிடைக்கும் போது அப்படி ஒரு சந்தோஷம். ஆனா இதை நான் யாரு கொடுக்கணும்? உங்களுக்கு கொடுக்கணும். ரைட். வாசிப்போம். மத்தேயு 12வது அதிகாரம் 35. 12:35. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நன்மையாலே கொடுக்கிறான், பொல்லாத மனுஷன் பொக்கிஷத்து பொல்லாத கொடுக்கிறான். இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2 காரியங்கள், நல்லது மோசமானது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க 2000க்கு முன்னாடி என்னோட நீங்க பழகி இருந்தீங்கன்னா உங்களை எப்படியாவது பாவத்துக்குள்ள விழுகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ரொம்ப நல்லது அப்படி சொல்ல அப்படி சொல்லாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன், சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். ஒரு தம்பினா கொஞ்சம் வயசு பையன், எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டான். நான் கண்டுக்கிடவே இல்லை. நான் காலையில் வாக்கிங் போகும்போது அவனும் வாக்கிங் வருவான்.
வாக்கிங் வரும்போது நான் அவன்கிட்ட பையன் பேச்சு கொடுத்தேன். பிரதர், நீங்கள் காலேஜில் ஸ்கூலில் எந்த ஸ்கூலில் படிச்சீங்கன்ட்டு. அவன் அப்படியே டென்ஷன் ஆகிட்டான். பாருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, கையை காட்டினா வந்துடுவாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நான் உடனே அதை கண்டுக்கிறவே இல்லை. நான் பையன் பேச்சு கொடுத்தேன். நான் ஒயிட் ஹவுஸில் இருந்தேன், கேவிஎஸ். நீங்கள் எந்த ஹவுஸில் இருந்தீங்கன்ட்டு பையன் பேசினேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தான். பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஏன் வாழ்க்கையை பையன் சொல்ல ஆரம்பித்தேன். பாருங்க பிரதர், நான் ரொம்ப மோசமானவனாக இருக்கேன், இப்போ ரொம்ப அப்ராணி ஆகிட்டேன், ஏசு புள்ளியாக மாறிட்டேன். சொல்ல சொல்ல அப்போ அந்த தெரியுது, அவர் எனக்கு செஞ்ச தவறுக்கு நான் பழி வாங்காமல் நான் ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் கொஞ்சம் லேசாக சிரிக்க ஆரம்பித்தார். பேசிகிட்டு இருந்தேன். அடுத்த நாள் மறுபடியும் நாங்கள் என்ன செஞ்சோம், நடந்து வரோம். அடுத்த நாள் நடக்க ஆரம்பித்தோம். அப்போ அதுக்குள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி போகும்போது அப்படி கை காட்டாங்க. பிரச்சனை சொன்னாங்களா வந்துடும் அப்படின்னு சொல்லி. வயசான அந்த பையன் கூட சண்டை போட போறேன்ட்டு. ஸோ அடுத்த நாள் நான் வாக்கிங் போகும்போது, என் கூட வந்தனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் இன்னும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி. ஆமாம் சார். என்ன சொன்னாங்க? இவங்க கூட சேராத, இவன் நீ கிறிஸ்தவன் ஆக்கிடுவான் பார்த்துக்கோ. இவங்க கூட சேர்ந்து என்ன செய்வோம், நீ கிறிஸ்தவன் ஆக்கிடுவான்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படித்தான் நம்ம கூட இருக்கணும். இவன் என் கூட சேர்ந்தா கிறிஸ்தவன் ஆக்கிடுவான். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், மனுஷன் இருதயம், மத்திய 12வது அதிகாரம், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல போக்கத்தில் நல்லவை எடுத்து காட்டும். நான் நல்லதை காட்டுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் ஒரு கோபத்தோடு சொல்லுறது ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டும். மத்திய 23வது அதிகாரம் 25வது வசனம். மாயக்காரராகிய வேதபாரகர் இவங்க தான் பைபிள் டீச்சர்ஸ், பைபிளை கரைச்சு குடிச்சிருக்காங்க. பரிசேரே உங்களுக்கு ஐயோ, போஜன பாத்திரத்தை வெளிப்புறத்தை சுத்தமாக்கி உள்புறத்துல கொள்ளையினால வெளிப்புறம் உள்புறம் அவங்க பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணுவாங்க. அப்படி ஆரம்பிச்சு இப்படி ஆரம்பிச்சு கையெல்லாம் ஆட்டி, ஆனா உள்ள என்ன செய்வாங்கன்னா விதைவின் வீட்டை ஆட்டைப்படுறது பார்ப்பாங்க. அதனால ஆண்டவர் ரொம்ப பயங்கரமா சொல்றாரு. இதோட இன்னொரு பயங்கரமான காரியத்தை சொல்றாரு. காட்டுவோமா? லூக்கா 11வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க இருதயத்துக்குள்ள 2 சிந்தையை வச்சிருக்கிறாங்க. லூக்கா 11:44. மாயக்காரர் வேதபாரகர், கையில பைபிள் இருக்கும், சொல்லும் பொழுது பைபிளை கரைச்சு குடிப்பாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள்ல சொல்லுவாங்க. ஆனா பரிசேரே உங்களுக்கு ஐயோ, மறைந்திருக்கிற பிரேதக்குழினா உள்ள என்ன இருக்குது, கொள்ளைதான் இருக்குது அவங்களுக்குள்ள. அவங்க மேல் நடக்கிற மனுஷர்களுக்கு அவங்களுக்கு தெரியாது, வெளியில தெரியாதான் எனக்கு தெரியும். அந்த இப்ப தேவனுடைய ஒரு வல்லமை என்ன அப்படின்னு நம்ம தேவ வல்லமை எல்லாத்துக்கும் பவர்லாம் முடியாது. என்னைய மாதிரி மோசமான உலகத்திலே பார்க்க முடியாது. என்னைய பைபிளை தூக்க வச்சது ஆண்டவர். என் மனைவி, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இதெல்லாம் எப்படியா மாறலாம் அப்படின்ட்டு. ஒரு நாள் யாரோ ஒருத்தங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப என் மனைவி சொல்றா, இந்த செங்கடல் 2 பிளக்கிறதான் அதிசயம், நான் ஒத்துக்கிறேன், ஏன் புருஷன் மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லை, இந்த பைபிளை தூக்கா நான் நினைக்கவே இல்லை சொல்லிச்சு. அப்ப இதுதான் தேவனுடைய வல்லமை. இந்த வல்லமை நான் வசனத்திலிருந்து காட்டப்படுறேன். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 9வது வசனம், 8வது வசனம். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன், அந்த இருதயத்துக்கு 2 மனம் இருக்கா, 1 மனம் இருக்கா? இவனுக்கு எதுக்காக இந்த வசனத்தை சொல்றான் அவருக்கு தெரியும். நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறது போல விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயம், அவர்களுங்கிறது புறஜாதியர், 2 பேர், 2 வித்தியாசமான கேட்டகரி ஆண்டவர் சேர்க்கிறார். அவருடைய இருதயங்களை சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யார் வித்தியாசமாக இருக்க செய்தார். அந்த விசுவாசத்தினால ஆண்டவர் ஒரே கூட்டமாக மாத்துகிறார். இப்ப அடுத்து ஒரு ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு. இந்த ஆலோசனை மிக மிக இம்பார்ட்டன்ட். வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1 வசனம். இது என்ன ஆலோசனை? முடிக்கப்படும் இருமனம் உள்ளவர்களை பார்த்து யாக்கோபு சொல்றாரு, உங்கள் இருதயத்தை சுத்திகரிங்கிறார். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் முதலாவது வாசி. நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே பிரியமானவர்களே, மாமிசத்தினாலும் ஆவியினாலும் உண்டான எல்லா அசுசி நீங்க தான் பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூர்ணமாக்குகிறோம். பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் வந்து 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 தேவனுடைய சன்னிதானத்துல போய் நாம நிக்கணும். கடைசியாக பேதுரு என்ன சொல்லுகிறார பார்த்து நம்ம இதை முடிக்க போறோம். எடுத்துக்கலாமா? 1 பேதுரு 1வது அதிகாரம் 22வது வசனம்.
இருமனம் உள்ளவர்களை பார்த்து பேதுருடைய ஆலோசனை என்ன? முதலாவது அதிகாரம் 22 வசனம், ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள். இப்ப யாக்கோபு ஆரம்பிக்கும் போது சகோதரன் ஆரம்பிச்சார், பிரியமுள்ள சகோதரன் ஆரம்பிச்சார். அப்புறம் என்ன சொல்றாரு? இருமனம். ஆனா அப்படி வேண்டாங்க. ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி, ஆவி ஆத்மா சுத்தமாக்கி இருக்கும்படி சுத்த இருதயத்தோடு ஒரு அன்பு. சுத்த இருதயம். சுத்த இருதயம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரே சிந்தை இருக்கும். அது ஆண்டவரை நோக்கி பார்க்கிற சிந்தை. ஜெபத்தை முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனத்தை 3வது நாளாக என்று முடிக்க நீர் பாராட்டின நன்மைக்காக கோடி நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆம்.